ஸோ அதை நம்ம ஃபீட் பண்ணிக்கிறோம். ஸோ உள்ளே போகும்போது இந்த மாதிரின்னு மற்ற விஷயங்கள்லாம் போட்டுட்டு அவன் ஒரு நாட்டுப்புறம் அந்த மாதிரி இருக்கணும், பட் வைல்டாக இருக்கணும், ட்ரைபல், ஆனால் அவன் கொஞ்சம் லீடரு அப்படின்னு இருக்கும்போது தென் இல்லை, ஆனால் அவன் வல்னரபிளாக இருக்கணும். இந்த இடத்துல வந்து ஆக்சுவலி அவன் அப்படி கிடையாது, ரொம்ப கம்பீரமாக அங்கே இருக்க வேண்டாம். ஸோ அந்த ஒரு ஃபீட்பேக் நம்ம திருப்பி எடுத்துக்கிறோம். தென் பண்ணும்போது ஒய்ஃபோட இருக்கும்போது தே ஆர் ஈக்குவல். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஐ டோல்ட் ஃபர்ஸ்ட் டே ஐ மெட் ஹர், சார் நீ வந்து கவலையப்படாத, நீ தள்ளுறதா புஷ் பண்ணுறதா ஓடவா ரொம்ப வியாதர். அந்த ஒர்க் ஷாப் பண்ணும்போது எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. பிகாஸ் ஐ ஃபெல்ட் இந்த ரோல் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி போகும். நம்ம வந்து வி கேன் நாட் ஹேவ் பவுண்ட்ரிஸ், அப்படி இருக்க முடியாது, இப்படி தான் இருக்கணும்னு இல்லாமல். ஸோ அது கொஞ்சம் கஷ்டம். சில டைம் அழுக்கு இருக்கும், நான் வந்து இல்லை இருக்கட்டும் அப்படின்ற விஷயம். நானும் அப்படி தான். ஸோ எனக்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ ஓகே, லைக் கண்ணில் அழுக்கு இருக்க உடம்பு ஷீஸ் நோ வைக்கான அந்த கேரக்டருக்கு ஏன் இருக்கக்கூடாதுன்றது ஓ நாட் பேட், லைக் யூனோ அது கிட்டத்தட்ட சேம். ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் தேர், அதெல்லாம் ஹெல்ப் ஆகும். பட் டோட்டலாகவே ஐ திங்க் ஸ்பீக்கிங் டு த டைரக்டர் தென் கெட்டிங் இட் நம்மளோட லைக் ஷீ சேஸ், நம்ம ஆக்சுவலி நம்ம ஒரு ஸ்டேஜ், நம்ம ஒவ்வொரு கேரக்டரும் பிளேயிங் இட்னும் ஒவ்வொரு இதுவும் இட்ஸ் லைக் தட். அந்த கேரக்டர் வந்து நமக்குள்ளே நிறையா எங்கேயோ இருக்கும், சப்ளிமெண்டாக இருக்கும். அண்ட் த மோஸ்ட் பேசிக் இஸ் ப்ரிமிட்டிவ். இதில் அதை போய் தேடி வரணும். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது வந்து ரொம்ப நான் நினச்சேன் ரொம்ப கஷ்டப்பட்டு வரோம். நான் வில்லேஜ் கதாபாத்திரம்லாம் பண்ணியிருக்கேன் ஊரில் பண்ணலாம். பட் இதில் வந்து எனக்கு வந்து ரொம்ப பட் தென் ரஞ்சித் அது அங்கே இருக்கிறதுனால எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஐ வாஸ் ஏபிள் டு ஸ்லிப் இன்டு. பட் அங்கே வந்துட்டு நம்ம பண்ணுற விஷயம் எல்லாமே லைக் கண்டினியூஸாக நான் ஷார்ட் இருக்கிறதுனால இல்லை, நீங்கள் ஒரு ஷார்ட்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அதை ஒன்று பண்ணிட்டு போயிடலாம். பட் அவ்வளோ ஃபுல் சீன் பண்ணும்போது சீனையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஆனால் அங்கே வந்து நம்ம இருக்கணும். ஸோ நீங்கள் அந்த சீனை பார்த்தீங்கன்னா யார் ஹீரோ யார் தெரியாது. ஏன்னா எல்லாருமே இப்போ ஷார்ட்லாம் நான் அடிச்சு பிடிச்சி தள்ளிட்டுலாம் போவேன். சாரி சார் ஒருத்த விட நான் தூக்கிட்டு போய் அவங்க நல்ல எல்போல விட்டுட்டு போவானுங்க. அப்புறம் சார் நீங்களா? ஆமா, எப்படி தெரியும் எல்லாம் இது மேலே அழுக்கு வேற. நான் பேசினாதான் தெரியும். But also Ranjit doesn't speak to any of us also for another. அந்த பாயிண்ட் I'll tell you exactly. குட்டச்சாட்டாவே இருக்கு சார். நான் சொல்றேன். நான் பேச ஆரம்பிச்சதே டப்பிங் டைம்ல தான். On set he won't talk to me. Later he tell me it's like you're Gangamal. So method actors பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? method director. இல்ல இவங்க வந்து சொன்னாங்க என்கிட்ட பேசவே இல்லை. நான் சொல்றேன் நீ நல்லா பண்றமா, இந்த கேரக்டர் நீ கரெக்டா பண்ற, அவர் நினைச்சது நீ பண்ற, நீ அதுதான் உனக்கு என்ன பிரச்சனை இல்ல இல்ல அவர் என்கிட்ட எதுவுமே சொல்லி நானே போய் தேடி இல்லை நீ கண்டுபிடிச்சிட்டு நீ அந்த கங்கம்மாவை கண்டுபிடிச்சிட்டு அதனாலதான் விடுறாரு. பசி இது என்ன ப்ராப்ளம்னா மற்ற செட்ல நான் ஜாலியா தான் இருப்பேன். ஆக்சுவலி வந்து ஜாலியா தான் இருப்பேன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த படம் வந்து ரைட்டிங்கே வந்து ரொம்ப என்ன சொல்றது சப்கான்சியஸ்லி வந்து அந்த வேர்ல்டுக்குள்ள வந்து நான் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த வேர்ல்டு இருக்கிற ஆட்கள் வந்து அவங்க கூட மட்டும்தான் பழகணும்னு படம் எடுக்கிறப்பவே எனக்கு வந்து தோணுச்சு. ஆக்சுவலி செட்டில் இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, கரெக்டாக இருக்காங்களா, இவங்கெல்லாம் அந்த கேரக்டராக இருக்காங்களா. இன்னொன்று வந்து என்னென்னா ஸோ இந்த படம் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக இருந்ததுனால என்னால் அதுலேருந்து வெளியே வரவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் 70 நாள் நாங்கள் அந்த கேஜிஎஃப்ல தங்கி நாங்கள் வந்து ஷூட் பண்ணோம். ஸோ ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சில் பண்ணுறதெல்லாம் இருக்கும். ஸோ நான் வந்து போகவே இல்லை, இவங்கள பார்க்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இவங்க கூட்டிகிட்டே இருப்பாங்க வாங்க வாங்கன்னு. நான் செல்ஃபோன் வந்து சைலண்ட்ல போட்டு தூக்கிடுவேன். என் ரூம் எப்பவுமே க்ளோஸ்ல தான் இருக்கும். நான் வெளியவே வரல, யாருக்கும் பேசவும் இல்லை. எனக்கு என்னன்னா அதை பிரேக் பண்ணவே கூடாதுன்னு தோணுச்சு. அந்த வேர்ல்டுக்குள்ளேயே இருக்கணும். லைக் வந்து அந்த ஈவினிங் டைம்ல கூட நான் பிரேக் ஆகக்கூடாது. காலையிலேருந்து நைட் வரைக்கும் வந்து அப்படியே நான் அந்த கேரக்டர்ஸை வந்து யோசிச்சுட்டே இருக்கணும். இன்னொரு பயம் என்ன தெரியுங்களா, ரொம்ப நான் பண்ண படங்கள்லயே